இந்த ஸ்கால்பிங்ல வந்து சைக்காலஜி ரொம்ப அவசியமா, டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தா போதாதா சார்? ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்களா, ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் இருக்கணும். இந்த கேள்விக்கு கண்டிப்பாக என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடராக இருந்தவன். ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்கால்ப் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட எமோஷனல் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், டெய்லி ரொட்டீனில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் சார்? ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். ஸ்கால்ப் ட்ரேடிங்ல செகண்ட்ஸ்ல டெசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்மால் ஹெசிடேஷன் ஒரு மிகப்பெரிய லாஸ்க்கு வழிவகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை எப்படி அவாய்ட் பண்ணணும், மார்க்கெட்ல எப்படி காமா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஃபுல் டைம் ட்ரேடர் வித்யாசாகர். நம்ம சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து அந்த ஸ்கால்ப் ட்ரேடிங்கில் வந்து ஒரு செகண்ட்ஸில் வந்து அங்கே டெசிஷன் வந்து நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த டைமை வந்து ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சார் அந்த ப்ரெஷரை? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து என் கூட ஒன்றா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா நான் எவ்வளோ எமோஷ்னலாக இருப்பேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றது. பிகாஸ் இந்த எமோஷ்னல்ன்ற பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களால் கட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது உங்களோட பிஹேவியரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஸ்கால்பிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஹேவியர் தான். ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் ஸ்டைல்னா என்ன அப்படின்னா, உங்கள் பிஹேவியர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் ரொம்ப ஹை டெம்பர் பர்சனாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கால்பிங்கில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். பிகாஸ் டிசிஷன், அதாவது மார்க்கெட் சடனாக வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிசிஷன் கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகும்போது நீங்கள் டப்புன்னு ஓவர் ப்ரெஷரில் போய் டக்குன்னு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ சப்போஸ் நான் வந்து இல்லைங்க, நான் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், எல்லாத்தையுமே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவேன், என்ன ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வந்தாலும், அப்படி இருக்கிறவங்களும் ஸ்கால்பிங் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கால்பிங்கில் டிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த டிசிஷன் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுத்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் பீரியட்ல பரவாயில்ல நம்ம ஹோல்ட் பண்றேன் அப்படின்றது ஸ்கால்பிங்கு செட் ஆகாது. ஓகே, நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருந்தா மட்டும்தான் ஸ்கால்பிங், அதாவது நான் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய பர்சன். ஓகேங்களா, நான் பர்ஃபெக்டா யோசிப்பேன், பர்ஃபெக்டா பண்ணுவேன். ஸோ நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஸ்கால்பிங் பண்ணலாம். இது அதிக சக்சஸ் ரேட்டை உங்களுக்கு கொடுக்கும். நான் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லலை, யார் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு டிசிஷனை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. எடுத்துடணும், டக்குன்னு எடுத்துடணும். ஓகேங்களா, அது தப்போ சரியோ, ஓகேங்களா, உங்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக கன்விக்ஷன் வந்துருச்சோ அப்படின்னா மார்க்கெட் தப்போ சரியோ, மார்க்கெட் மாறாமல் போவதை பற்றி கணக்கில் நீங்கள் எடுத்த முடிவில் கரெக்டாக உட்காரணும். ஓகேங்களா, இந்த சைட்னா எக்ஸிட்னா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ட்ரேட் எடுக்கக்கூடிய, அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்கள் மென்டாலிட்டியை ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்கால்பிங்குள்ளார் வாங்க. இந்த மாதிரி உங்களோட எமோஷனல் டிசிஷனே ஸ்கால்பிங்கை பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணும். அதனால இவங்க தான் ஸ்கால்பிங்குள்ளார் வரணும், மற்றவங்களாம் ஸ்கால்பிங்குள்ளார் இப்போதைக்கு வர தேவையில்ல. கொஞ்சம் அந்த வெளியில் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கால்பிங் ட்ரை பண்ணி. ஓகே சார், கண்டிப்பா. இப்போ வந்து இந்த ஸ்கால்பிங்ல வந்து சைக்காலஜி ரொம்ப அவசியமா, டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தா போதாதா சார்? ஓகே, டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா லிட்ரலி எப்படி சொல்றது அப்படின்னா 1+1=2 அப்படின்னு ஒரு சிம்பிள் ஆன்சர். அது சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் வச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற டெக்னிக்கல் நாலேஜ் கரெக்ட். ஆனால் இங்கே வந்து காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குமே. உங்களோட எமோஷனல் கனெக்டாக இருக்கும், உங்களோட டைமிங் வந்து பார்த்தோன்னா கனெக்டாக இருக்கும், ப்ளஸ் உங்களோட சரௌண்டிங், நீங்கள் உட்கார இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இடமா இருக்கணும், பர்ஃபெக்டாக உங்களுக்கான இடத்துல உட்காரணும், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எக்கச்சக்க வந்து மல்டிபிள் வந்து பார்த்தோன்னா சினாரியோஸ் உங்க கூட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பர்டிகுலர் பீரியட். பிகாஸ் நீங்கள் உங்களோட டைமிங்கே கம்மி தான், கரெக்டான மார்க்கெட் டிசிஷன்ஸை பர்ஃபெக்டாக எடுக்கணும். அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்டர்னல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் மார்க்கெட் அந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகிருக்கணும், எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா 1+1=2 அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் ஆன்சரை டெக்னிக்கலாக கொண்டு போகிறீங்க, அப்படி போகாது. உங்களோட எமோஷனல் பயங்கரமாக அதில் இருக்கும். அதாவது உங்கள் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் தான் ஸ்கால்பிங் ஒர்க் ஆகும். நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா ஸ்கால்பிங் ஒர்க் ஆகான்னு சொல்லலை, ரொம்ப கஷ்டம். இப்போ நான்லாம் அது மாதிரி இருந்து தான் டெவலப் ஆகிடலாம். நானும் முழுசாக எல்லாத்தையும் வந்து நிறுத்தலை. அதாவது இன்னமும் எனக்கு வந்து சில இடத்துல எமோஷன்ஸ் வருது. என் கூட ட்ரேட் பண்ணவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது ரொம்ப சிம்பிள், எனக்கு நாலேஜும் வேணும், அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னோட சைக்காலஜியில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் ஸ்கால்பிங் பண்ண முடியும்.
ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த ஃபியர், கிரீட் இது 2தால பண்ற ஸ்கால்ப் ட்ரேடிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய லாஸ்க்கு வந்து காரணமா இருக்கு சார்? ஃபியர், கிரீட் இந்த ரெண்டுத்துலையுமே நான் இருந்திருக்கேன். இது ரியலாகவே நான் இருந்திருக்கேன் ரெண்டுத்துலையுமே. ஸோ ஒரு செத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் போயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நான் ஃபியரை சொல்கிறேன். நான் நிறைய ட்ரேட் எடுக்கும்போது நான் ஒரு ஆவரேஜிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ கீழே கீழே வரும்போது வாங்குற மாதிரி. ஸோ அதில் நான் ஒரு 10 லாட் வாங்கணும் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். லாஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன நடக்கும்னா 3 லாட்டோ 4 லாட்டோ தான் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்குது 6 லாட் கிடைக்காது. 30% 40% ஆகும். அது என்ன நடந்ததுன்னா நல்லா போயிடும். பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக கொடுத்துரும். அதாவது 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கிறேன்னா 30 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிடும். ரீச் பண்ணிட்டா கூட நான் என்ன திங்க் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ரீச் பண்ணிடுச்சு அப்படின்றலாம் தேக்கும். ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 3 லாட்டுக்கு தானே அது கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக 10 லாட்ஸ்க்கு அது வந்து 20K 25K கொடுக்க வேண்டியது. ஆனால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 8K 9K. அப்போவே எனக்கு என்னோட கிரீட் வந்து வெளியில் எட்டி பார்க்கும். ஏடா இன்னும் வந்திருக்கு, கீழே போய்ட்டு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. உங்களோட பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா எக்ஸிட் பண்ணுங்க. ஃபியர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்டிங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இது ஒரு ரீசெண்டாக எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி. ட்ரேட் எடுத்துருப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கும். அதில் ஒரு ப்ராஃபிட் போயிருக்கும். ஆனால் என் டார்கெட் அடிச்சிருக்காரு. திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து என்னோட என்ட்ரி ப்ரைஸ் லெவலை விட எனக்கு ஒரு 12K ப்ராஃபிட் போகுதுன்னா அங்கேருந்து லிட்ரலி ஃபால் ஆகி 8K நெகட்டிவ், 9K 12K எனக்கு 15K லாஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். 13K வரைக்கும் போகும். அப்போ என்னன்னா என் ஸ்ட்ராட்டஜி மேலே ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் ஃபியர், அங்கே டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஃபியர் வரும். யோசிச்சு பாருங்க, ஒரு 15K ப்ராஃபிட் போனது இல்லை 8K 9K ப்ராஃபிட் போனது 12K லாஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே ஸ்டாப் லாஸ் வச்சிடும். அந்த இடத்துல உங்களோட ஸ்டெபிலிட்டி தான் அதை ஹோல்ட் பண்ணும். அது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஈவன் எனக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் ரொம்பவே அதில் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட அதை ஓவர் கம் வரதுக்கு வாய்ப்பே தவிர மற்றபடி வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இதுதான் உங்கள் ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இந்த ஸ்கால்ப் ட்ரேடிங்கில் வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்களே சார், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டை எப்படி ட்ரேடர் வந்து டெவலப் பண்ணிக்கிறது? ஓகே, இந்த கேள்விக்கு கண்டிப்பாக என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடராக இருந்தவன். அவ்வளோ ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் வந்து நான் பண்ணாத எக்ஸ்ட்ரீம் பாயிண்டே கிடையாது. 14,000 குவான்டிட்டிஸ்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன் நியரஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு தடவை 70,000 குவான்டிட்டிஸ்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு இதான் என்னோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு 1.1 லேக் 1.1 லேக் குவான்டிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஒரு 3K லாஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போய் 80K வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கேன் லாஸ் மட்டுமே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, லிட்டரலாக சொல்கிறேன், உங்கள் சைக்காலஜி, அதாவது இதுதான் லாஸு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் ரியல் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஸ்கேலபிள். இந்த ஸ்கேலபிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு 2 இல்லை 3 வீக் வந்து நல்ல ப்ராஃபிட் போனாலே ஸ்கேலபிள் பண்ணுறாங்க, அதிகமான லாட்ஸை போட்டுருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே மேட்டர்ஸ். அதாவது ரிவெஞ்ச் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணால் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஹை கன்விக்ஷன் இருக்கணும், ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுதான் ஒரே ஆப்ஷன். அப்போ தான் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே சார். இப்போ வந்து நீங்களே பேசும்போது சொன்னீங்க, நானே வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 3K லாஸை வந்து நான் ஈடு பண்ணுறதுக்கு ஒரு 80K வரைக்கும் நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுலேருந்து எப்படி சார் வெளியே வர்றது ஒரு ட்ரேடர்? நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க? ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் தான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸை ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா நிறைய பேர் பண்ணவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கும். அவங்களுக்கே சொல்கிறேன், பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மைண்ட் செட்டு உங்களை இன்னைக்கு ஃபுல்லாகவே பிடிச்சி வச்சுக்கும். நம்ம அந்த 3000 நிறுத்தி இருந்திருக்கலாமே, தேவையில்லாத ஒரு ட்ரேடு, எதுக்குடா இதை பண்ணணும்னு சொல்லி உங்களை நீங்கள் இது பண்ணிப்பீங்க, ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா உங்களை டீப்பாக வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணும். எப்படி சொல்லத்துனா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 2 நாளைக்கு ட்ரேடை ஸ்டாப் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் எந்த சஜஷன் தயவு செஞ்சு கேட்காதீங்க. சஜஷனே வேணாம், யாரோட சஜஷன் வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 2 நாளைக்கு உங்கள் மைண்டை ஃப்ரீ ஆக்குங்க. முதல்ல வந்து ஃப்ரீ ஆக்குங்க. ட்ரேடிங்கை பார்க்காதீங்க, எதையுமே இல்லை. ஒரு மைண்ட் செட் ஃப்ரீ ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இதை நான் பண்ணும்போது எனக்கு நடந்து சொல்கிறேன். 2 நாள் கேப் விட்ட உடனே எனக்கு அந்த 2 நாள் என்ன பண்ணதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணதுன்னு தெரியல. எனக்கு நம்மளுக்கு இதை விட்டா வேற ஒர்க் இல்லையா? ஸோ இதை பார்க்கலனா நம்மளுக்கு வேற என்டர்டைன்மெண்ட்டே இல்லை, அதாவது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது பிஸ்னஸாக மாறி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாறினப்பறம் தான் நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். இந்த அடிக்ஷன்லேருந்து முதல்ல வெளில வரணும். நீங்கள் அதுக்கு மஸ்ட்டு கேப், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேப். உங்களுக்கும் ட்ரேடிங்க்கும் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணுங்கள்.
அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து அடுத்தது யோசிக்கக்கூடிய சைக்காலஜி வந்து கிரியேட் பண்ணும். அதாவது அந்த கேப் மஸ்ட். ஒரு மிஸ்டேக் நடந்தால் ஷட் டவுன் பண்ணுங்க, அன்னைக்கு போதும், வேண்டாம். ஏன்னா ஒரு மிஸ்டேக் தான் இன்னொரு மிஸ்டேக்கை கண்டினியூ, அதாவது இனிஷியேட் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். அது இன்னொரு மிஸ்டேக் இன்டியூஸ் பண்ணும், அது இன்னொரு மிஸ்டேக். அந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் 3000 சரி பரவாயில்ல நான் புக் பண்ணிட்டோம் ஓகே அப்படின்னு ஒரு யோசிக்காம ஸோ இதை கவர் பண்ணணும்னு சொன்ன அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அடுத்த பெரிய எடுத்தோடனே அடுத்த டேட் 80,000 எனக்கு போல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 9,000 போயிடுச்சு. 9,000 போக அதை ரெக்கவரி பண்ணதுக்காக நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 32,000 40,000 போகும்போது திருப்பி ஓவர் ரேட் பண்ணி அதை வந்து திருப்பி காஸ்ட் கொண்டு வந்தேன். திருப்பியும் 2,000 ரூபா லாஸ் இருந்துச்சு. ஆனால் 2,000 ரூபா லாஸ் வரும்போது என்ன இது அதிகமாக பண்ணிட்டோம், ப்ரோக்கரேஜ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ப்ரோக்கரேஜே ஒரு 4,000 ரூபா இருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவ் ஒரு 4,000 கொண்டு போனால் தான் அந்த 3,000 வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு போய் திங்க் பண்ணி அங்கேருந்து ரிட்டர்ன் போய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 போச்சு. அதாவது அது ஒரு மிஸ்டேக் இன்னொரு மிஸ்டேக்கை இனிஷியேட் பண்ணிக்கினே இருக்கும். ஒரே வழி ஷட் டவுன், நிறுத்துங்க, கேப் எடுங்க, கிளியர் பண்ணுங்க. இதான் ஒரே ஆப்ஷன். யார்கிட்டையும் எந்த ஆப்ஷன் இதான் ஆப்ஷன். ஓகே ஓகே சார், எப்படி ரிவெஞ்ச் ட்ரேடிங்லேருந்து வெளியே வரணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொன்னீங்க. வின்னிங் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், லூசிங் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கேல்பர் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கை அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் சார்? ஓகே, டிசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த லூசிங் ஸ்ட்ரைக் தான். இவங்க வரக்கூடிய பீரியட், அதாவது இவங்க இது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை ஒரு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி நான் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட்டில் சின்னதாக பேப்பர் ரேட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதோ நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது தான் உள்ளே போவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்புறம் வந்து ஒரு ட்ராடவுன், ஒரு ரிட்டர்ன்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அப்படிதான் ஒரு சிஸ்டமே இருக்கும். கண்டினியூஸாக ப்ராஃபிட்டே கடைசி வரைக்கும் கொடுத்துன்னு இருக்காது, கண்டினியூஸாக லாஸுங்க. ஒரு பீரியட் மாறும். அப்போது நீங்கள் பார்க்கும்போது என்ன பீரியட் பார்த்து உங்களுக்கு ஹை கன்விக்ஷன் வரும், நல்ல ப்ராஃபிட் வருதுப்பா, ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு அப்படிதான். அப்போ அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கக்கூடிய அது எங்கே எண்ட் பாயிண்ட், நீங்கள் மிடில் இருக்கீங்களா, எண்டில் இருக்கீங்களா, டாப்பில் இருக்கீங்களா, பர்ஃபார்மன்ஸோட பீக்கில் இருக்கீங்களா, எதுவுமே தெரியாது. லிட்டரலி நீங்கள் வந்து அது ஒரு 2 மாதம் பண்ணால் 2 மாதம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ட்ராடவுன் வரும். பிகாஸ் அதோட ஸ்ட்ரக்சரே அதுதான். முதல்ல ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராஃபிட் எப்படி மேக் ஆகுது, ஒரு லாஸ் எப்படி மேக் ஆகுது, அதோட P&L ஸ்ட்ரக்சரை பாருங்க. பார்த்துட்டு ஓகே இதோட ட்ராடவுன் பீரியட் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் கண்டிப்பாக ரெக்கவரி கொடுக்கும். அப்போ நான் உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உள்ளே ஃப்ரெஷ்ஷாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரி போங்க. நல்லா போயின்னு இருக்கு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. ஓகே சார், அதே மாதிரி இந்த ஸ்கேல்ப் ட்ரேடிங்கில் வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா சார்? அப்படி முக்கியம் அப்படின்னா இது வந்து ஒரு குயிக் ட்ரேடிங், இந்த இடத்துல பேஷண்ட் வந்து எப்படி சார் யூஸாக இருக்கும், அது எப்படி ஒரு அட்வான்டேஜாக மாறுது? ஆக்சுவலாக பேஷன்ஸ் இது வந்து ஒரு ட்ரிக்கான கொஸ்டின். ஏன்னா பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்க்கு ஒர்க் ஆகும், ட்ரேடிங்க்கு ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த ஃபாஸ்ட் ஹேண்ட் இருக்கணும், ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்களா, ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் இருக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ்ன்றது அந்த இடம் வந்தால் தான் நான் எடுப்பேன், அதாவது ஸ்ட்ராட்டஜி அந்த ப்ரைஸுக்கு இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது நான் எடுப்பேன் அப்படின்றது பேஷன்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது பேஷன்ஸ். நிறைய வாட்டி இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த பேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஓவர் புஷ் பண்ணதுனால உங்கள் மைண்ட் எக்ஸாஸ்ட் ஆகிடும். எக்ஸாஸ்ட் ஆனவுடனே என்ன ஆகும்னா நீங்கள் வந்து தப்பு பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால பேஷன்ஸுன்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஃபஸ்ட்டு அது நல்ல பேஷண்ட்டாக வந்து கரெக்டாக அந்த இடத்துல எடுங்க. அந்த பேஷன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கும் இதே மாதிரி தான் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும். டார்கெட் அச்சீவ் ஆனவுடனே க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். இந்த இடத்துல பேஷன்ஸ்ன்றது ட்ரிக்கி கொஸ்டின். ரெண்டுமே வேணும், பேஷன்ஸ் வேணும், அக்ரெசிவ் மோடும் வேணும். ஓகே, 2 தேவை அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்கேல்ப் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட எமோஷனல் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், டெய்லி ரொட்டீனில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் சார்? ஓகே, டெய்லி ரொட்டீன் எப்படி சொன்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். மார்னிங் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கரெக்ட் டைமிங் வேக்கப். அதாவது எல்லாருக்கும் ஒரு டைமிங், அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஒரு டைம், அந்த டைமிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ண தான் அவங்களோட முக்கியமான பாயிண்ட். அதான் ஸ்ட்ரக்சரே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரே அதுதான். அந்த டைமிங் வந்து அது சில பேருக்கு 8 மணிக்கு தான் எனக்கு வரும்னா 8 மணிக்கு எழுந்திருக்கும், ஒன்றும் தப்பே இல்லை. அதாவது உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் ஒரே விஷயம் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுமோ இன்னொருத்தவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன இந்த இடத்துல இருந்தால் பக்காவாக இருக்கு, அங்கே எழுந்துருங்க. ஃபுட் உங்களுக்கு கரெக்டாக இந்த ஃபுட்டை சாப்பிட்டா க்ளீனாக இருக்குது, எனக்கு வந்து எந்த ப்ரெஷரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு க்ளீனாக ஒரு பிரிஸ்காக நான் வந்து மார்க்கெட்டில் உட்காடுறேன் அப்படின்னா அந்த ஃபுட் எடுத்துங்க. நீங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நாளைக்கு நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் பண்ணலை இதனால் நீ லாஸ் ஆகிட்டாங்களோ, நீ ஒழுங்காக பண்ணல லாஸ் ஆகிட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர என்கிட்ட
எக்ஸ்டர்னலாக இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு, இதெல்லாம் நான் ஒழுங்காக பண்ணியிருந்துருக்கணும், அப்போ தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. அதுவே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு சொல்லுங்கள், அதை நம்புவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு காலையில் அந்த மார்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்த நீங்கள் பெர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுட்டை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, டைமிங்கை ப்ரொஃபஷனலாக வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறிடும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்போ வந்து இவ்வளோ நேரமாக வந்து இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு வந்து பேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்தையும், ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணும்போது எப்படி மைண்ட் செட்டை டெவலப் பண்ணி அதுலேருந்து வெளியே வரணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, ஸ்கால்ப் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் டெசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சார் இன்னைக்கு சொன்னாரு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்கால்ப் ட்ரேடிங் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஜீபு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.